ஹரே கிருஷ்ணா. மகா சிவராத்திரியினுடைய மகாத்மியம், சிவபெருமானுடைய இந்த சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுடைய பெருமைகளை கேட்பது, சிரவணம் செய்வது மிகவும் சிறந்தது. ஆகிய இந்த சிவராத்திரியை 2 தினங்களாக கொண்டாட வருகிறார்கள். 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும். 15ஆம் தேதி சில பேர் கொண்டாடி இருக்கிறார்கள். 16ஆம் தேதி கௌடிய வைஷ்ணவர்கள் இந்த சிவராத்திரியை சீரம் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே சிவபெருமான் வைஷ்ணவர்களில் முதன்மையானவர். ஆகவே அவரை வைஷ்ணவனாம் யதா சம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வைஷ்ணவ சம்பிரதாயங்களிலே ஒரு சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தின் மூலமாக பகவான் விஷ்ணுவை அடைவதற்கு பொறுப்பை சிவபெருமான் ஏற்றிருக்கிறார். அதற்கு ருத்ர சம்பிரதாயம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பெருமைகளை நாம் இந்த சிவராத்திரி மூலம் கேட்டு, அந்த சிவராத்திரியை எப்படி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி எப்படி சிறப்பாக கொண்டாடப்பட்டு ஏகாதசி விரதம் இருந்து இரவு கண் விழித்து வைகுண்ட ஏகாதசி எப்படி கொண்டாடுகிறார்களோ, அதே போல் சிவராத்திரி அன்றும் ஏகாதசி விரதம் போல இருந்து அந்த இரவு விழித்திருந்து இந்த சிவராத்திரியை நாம் கொண்டாடினோம் என்று சொன்னால் சிவபெருமானுடைய கருணையை முழுமையாக பெற்றுவிடலாம். அதன் மூலமாக ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் மற்றும் பூரண பக்தியை அடையலாம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் விதி பிரகாரம் இந்த சிவராத்திரியை நாம் இந்த ஏகாதசி விரதம் இருந்து இரவு கண் விழித்து இதை கொண்டாட வேண்டும். இன்றைய தினத்தன்று சிவபெருமானுடைய பெருமைகளை நாம் கேட்க வேண்டும். இந்த சிவபெருமானுடைய பெருமை, சிவராத்திரி என்று அவர் எப்படி லிங்க வடிவத்திலே அவர் தோன்றினார், லிங்க வடிவம் எப்படி உருவானது, எல்லா சிவச்சேத்திரங்களிலும் லிங்கமாக அவர் ஏன் தோன்றியிருக்கிறார், இதை பற்றியான விஷயத்தை இந்த சிவராத்திரி என்று கேட்பது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் 12 ஜோதிர்லிங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12 ஜோதிர்லிங்கத்திலும் அவர் லிங்க வடிவத்திலே இந்தியா முழுவதுக்கும் அவர் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். ஆகவே அந்த ஜோதிர்லிங்கம் இந்த உலகத்துக்கு எப்படி வரப்பட்டது என்பதை இந்த சிவராத்திரி என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அவருடைய ஐஸ்வர்யம், அதாவது காரிய தடை, எதிரிகளின் தொல்லை எல்லாவற்றிலும் பூரண ஆசீர்வாதத்தை பெற்று அவர்கள் வெற்றி அடைவதற்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் சிவபெருமானால் அடையப்படுகிறார்கள். சிவபெருமான் பக்தர்களுடைய யார் வேண்டினாலும் உடனடியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். மிக எளிமையிலேயே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிடலாம். ஆக இந்த சிவராத்திரி என்று நாம் அவரை பற்றி கதைகளை கேட்டு அவருக்காக கண்விழித்து நாம் இந்த சிவராத்திரியை கொண்டாடினோமானால் நமக்கு எல்லா விதமான மங்களத்தையும் அருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சிவபெருமானுடைய இந்த லிங்கம் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தது, இந்த சிவராத்திரி என்று எப்படி இந்த லிங்க வடிவமானது உருவானது என்ற இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. அதாவது சவுனக ரிஷி பாகவதர் சொல்லும் பொழுது எல்லா ரிஷிகளும் கேட்டுக்கொள்கிறார்கள், சிவபெருமான் எப்படி இந்த உலகத்துக்கு லிங்க வடிவமாக வந்தார் என்று சவுனக ரிஷிகிட்ட கேட்கும் பொழுது அந்த ரிஷி இந்த கதையை விஸ்தாரமாக சொல்லுகிறார். இது சிவபெருமானுடைய பெருமையை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு இந்த லீலையை செய்திருக்கிறார். அதாவது ஒரு சமயம் மகாவிஷ்ணுவானவர் சீரசாகரத்திலே சயனித்திருக்கும் பொழுது அங்கு லட்சுமி தேவியால் பாத சேவை பண்ணி கொண்டிருந்தார்.
அப்பொழுது பிரம்மதேவர் அவரிடம் சென்று அவருக்கு மரியாதை செய்துவிட்டு அவரிடம் ஏளனமாக சில விஷயங்களை பேச ஆரம்பித்தார். நான் உலகத்தை சிருஷ்டி பண்ணி எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுது பார்த்தாலும் படுக்கையிலே இருக்கிறீர், எந்த வேலையும் செய்வதில்லை என்று சொல்லி வசைபாடினார் மகாவிஷ்ணுவை. மகாவிஷ்ணு சிரித்து கொண்டே சொன்னார், ஏ பிரம்மதேவரே, உன்னை படைத்தவன் நான். என்னுடைய நாபி கமலத்தில் இருந்து உதித்தீர்கள். உங்களுக்கு இந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தியை அளித்தவனும் நான். உங்கள் காதலி மந்திரத்தை ஓதி அதன் மூலமாக எப்படி சிருஷ்டி பண்ண வேண்டும் என்ற சக்தியை உங்களுக்கு அளித்தேன். அப்படி இருந்தும் என்னை இவ்வளவு ஏளனமாக ஏன் பேசுகிறீர் என்று மகாவிஷ்ணு பணிவோடு கேட்கிறார். ஆனாலும் பிரம்மதேவர் தன்னுடைய குருவான தன்னை பெற்ற தகப்பனாரை அவர் மதிக்காமல் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். அப்போ இந்த வாக்குவாதமானது மிகப்பெரிய அளவிலே வாக்குவாதம் சண்டையாக மாறுகிறது. அப்பொழுது ஒருவருக்கொருவர் தாக்கி கொள்ளும் அளவுக்கு சண்டை மிகப்பெரிய அளவிலே வரும் பொழுது அஸ்திரத்தை ஏவ தொடங்குகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த 33 தேவர்களும் சிவபெருமானை நோக்கி சென்று அவரிடம் சரணடைந்து மகாதேவர்கிட்ட சரணமடைந்து, இந்த 2 பேருடைய சண்டையை நீங்கள் தான் நிறுத்த முடியும். இப்படியே சண்டை போட்டு கொண்டார்களால் உலகம் அழிந்துவிடும். ஏனென்றால் விஷ்ணுவானவர் தன்னுடைய அஸ்திரத்தை பிரம்மா மேலே ஏவ தயாராகிவிட்டார். பிரம்மதேவரும் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை ஏவிவிட்டார். 2 பேரும் அஸ்திரங்களை ஏவிவிட்டால் உலகம் அழிந்து போய்விடும், பிரளயம் உண்டாகிவிடும். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் வந்து இதை நிறுத்துங்கள் என்று 33 தேவர்களும் சென்று மகாதேவரை சரணமடைய மகாதேவரான சிவபெருமான் வந்து அந்த சண்டையை நிறுத்துவதற்காக வருகிறார். அப்போ அஸ்திரத்தை ஏவ தயாராகிவிட்டார்கள். உடனடியாக மகாதேவர் சிவபெருமான் அவர்களுக்கு 2 பேருக்கும் நடுவிலே லிங்க வடிவத்திலே ஒரு மிகப்பெரிய தூணாக வளர்ந்து கொண்டே போனார். அப்போ இதை பார்த்த 2 பேரும் ஆயுதம் தொடுப்பதை நிறுத்திவிட்டு, இந்த தூண் எங்கிருந்து கிளம்புகிறது, நாம் சண்டையிடுவதற்கு இது இடைஞ்சலாக இருக்கிறது, இந்த தூண் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்றதை நாம் கண்டுபிடித்து யார் முதலில் சொல்லுகிறார்களோ அவர்கள் இந்த சண்டையிலே வெற்றி அடைந்தவராக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு சொன்னார். பிரம்மதேவரும் அதை ஏற்றுக்கொண்டு நான் மேல் நோக்கி சொல்கிறேன் என்று சொல்லி அம்சவாகனத்திலே மேல் நோக்கி சென்றார். விஷ்ணுவானவர் தன்னுடைய கூர்ம அவதாரத்தை கொண்டு கீழ் நோக்கி சென்றார். இப்படியாக இந்த தூண் அதாவது லிங்கத்தை உடைய அடியும் முடிவையும் தேடி சென்றார்கள். இதை அதாவது இந்த கதையை கேட்பவர்கள் இது விஷ்ணு உயர்ந்தவரா சிவன் உயர்ந்தவரா என்பதற்கான விஷயம் அல்ல. இது சிவபெருமானுடைய மகத்துவத்தை உலகுக்கு கொண்டு வர வேண்டும். மகாவிஷ்ணு இப்படி ஒரு லீலையை நடத்தி இதன் மூலமாக சிவபெருமானுடைய மகத்துவத்தை உலகு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த இலையில் நடத்துகிறாரே ஒழிய இதில் யார் பெரியவர் சிறியவர் என்பது விஷயம் அல்ல. இப்படியாக செல்லும் பொழுது பல ஆயிரங்கள் ஆண்டும் கழித்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிவபெருமான் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். விஷ்ணுவானவர் கூர்ம அவதாரம் எடுத்துக்கொண்டு கீழ் நோக்கி சென்று அவரும் பார்க்க முடியவில்லை. அம்ச வாகனத்தில் ஏறிய பிரம்மதேவரும் பார்க்க முடியவில்லை. இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தடம் மேலே அவர் பிரம்மதேவர் அம்ச வாகனத்தை செல்லும் பொழுது சிவபெருமான் பார்த்து கொண்டிருந்தவர் சிரித்து விடுகிறார். அவர் சிரித்தவுடன் அவருடைய தலையில் இருந்த அந்த பூவானது தும்பப்பூ, அந்த பூ விழுந்து விடுகிறது. விழுகும் பொழுது அந்த பூவை தடுத்து நிறுத்துகிறார் பிரம்மதேவர். நிறுத்தி நீ எங்கிருந்து விழுகிறாய் என்று கேட்கிறார். அந்த பூ சொல்லுது, நான் மகாதேவருடைய சிரசில் இருந்து விழுகிறேன் என்று. சரி, ஏன்னா பூவை சிருஷ்டித்தவர் பிரம்மதேவர், ஆக பூவுடைய பரிபாஷையிலே பேசுகிறார். பூவும் சொல்லுகிறது, நான் மகாதேவருடைய சிரசில் தலையில் இருந்து விழுகிறேன் என்று. அப்போ அந்த பூவிட்டு சொல்கிறார், நான் 2 பேரும் சபதம் போட்டிருக்கிறோம், மகாவிஷ்ணுவும் நானும். விஷ்ணுவானவர் கீழ் நோக்கி போயிருக்கிறார்,
அவர் கண்டுபிடித்தாரா என்று தெரியவில்லை. என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆக இதுக்கு மேலே என்னால் மேலே போக முடியாது. ஆகவே நான் உம்மிடம் சொல்லுகிறேன், நான் கண்டுபிடித்து விட்டேன், மேலிருந்து தான் இந்த பூவை எடுத்து வந்தேன் என்று மகாவிஷ்ணுவிடம் சொல்லுவேன். நீ அதற்கு ஒப்புக்கொண்டு என்னுடைய இந்த இதுக்கு நீ சாட்சியாக இரு என்று ஒரு உடன்படிக்கை போடுகிறார். அந்த பூவும் ஏற்றுக்கொள்கிறது. அந்த பூவை எடுத்துக்கொண்டு கீழ் நோக்கி வருகிறார். மகாவிஷ்ணுவும் தேடிவிட்டு 2 பேரும் நடுவிலே சந்தித்து கொள்கிறார்கள். அப்பொழுது பிரம்மதேவர் சொல்லுகிறார், நான் இந்த லிங்கத்தை மேல் நோக்கி சென்று பார்த்தேன். மேலே இந்த பூ வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்துக்கொண்டு நான் திரும்பி விட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு சாட்சி இந்த பூவிடம் கேளுங்கள் என்று மகாவிஷ்ணுவிடம் சொல்கிறார். மகாவிஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டார். நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். உங்களுடைய இந்த முடிவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். என்றால் நீர் கண்டுபிடித்து விட்டீர் என்பதை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன். என்னாலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஏற்றுக்கொண்டு, நீர் இந்த பந்தயத்திலே செய்து விட்டீர். உம்மை வழிபாட்டுக்கு தகுந்தவராக நான் ஏற்றுக்கொண்டு உன்னை நான் வழிபாடு செய்ய தயாராகிவிட்டேன் என்று விஷ்ணுவானவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் கடுமையான கோபத்திலே கண்ணெல்லாம் சிவந்து அவர் பிரம்மதேவரிடம் வந்து சண்டை போடுகிறார். பிரம்மதேவர் சண்டை மட்டும் போடவில்லை, அவருடைய 5 தலைகள் ஒரு தலையை வெட்டி விடுகிறார். அவருக்கு வைக்கப்பட்டிருந்த தும்பப்பூவை பார்த்து சொல்கிறார், எப்பொழுது நீ என்னை பூஜைக்குரியவராக பூவாக உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எப்பொழுது பிரம்மதேவருக்கு சாட்சியாக இருந்து பொய் சாட்சி சொன்னியோ, இன்றிலிருந்து என்னுடைய பூஜையிலே உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சாபம் போடுகிறார். அதுக்கு பிற்பாடு சிவபெருமான் சொல்கிறார், விஷ்ணுவானவர் மிகவும் பெருமை வாய்ந்தவர், அவருடைய பெருமையை உலகுக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே அவருக்கு என்னுடைய சேத்திரங்கள் எல்லாம் அவருக்கு ஆலயங்கள் இருக்கும் என்று சொல்லி உலகம் முழுவதும் விஷ்ணு ஆலயங்கள், அதாவது சிவன் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே விஷ்ணு ஆலயம் இருக்கும் என்று சொல்லி அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆனால் பிரம்மதேவருக்கு சொல்கிறார், நீ பொய் சொல்லி உன் புகழ் தேட நீ அலைந்தாய். ஆகவே உனக்கு புகழ் கிடைக்காத அளவுக்கு இந்த உலகம் முழுவதுக்கும் எங்கும் ஆலயம் உனக்கு இருக்காது. யாகத்தில் ஒரு பங்களிப்பு மட்டும் இருக்கும் என்று சொல்லி அவருக்கு சேத்திரங்கள், அதாவது ஆலயம் இல்லாமல் சாபம் போட்டு விடுகிறார். ஆகவே இன்றளவும் பிரம்மதேவருக்கு ஆலயங்கள் கிடையாது. ஆனால் விஷ்ணுவுக்கு மட்டும் எல்லா இடங்கள் விஷ்ணு ஆலயங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே சிவபெருமான் ஆலயத்தில் விஷ்ணுவுடைய கற்பக்கிரகமும் இருப்பதை நாம் பெரும்பாலான இடங்களிலே பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையிலே மகாவிஷ்ணுவுடைய பெருமைகளை உலகுக்கு கொண்டு வருவதற்கு சிவபெருமான் ஒத்துழைப்பு கொடுக்கிறார். ஆனால் பிரம்மதேவருக்கு ஆலயம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே பொய்யான புகழை பரப்ப நினைத்த பிரம்மதேவர் இதில் தோல்வி அடைந்து விட்டார். ஆக இப்படியாக சிவபெருமான் லிங்க வடிவத்திலே தோன்றினார் இந்த உலகத்துக்கு. இதுதான் முக்கியமான கதை அம்சம். ஆனால் இதை பல பேர் திரித்து தவறான கதைகளை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். லிங்கம் தோன்றுவதற்கு காரணம் இந்த பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட சண்டையிலே லிங்கம் தோன்றியது. ஆக 12 ஜோதிர்லிங்கம் இருக்கிறது. அதை ஒவ்வொரு ஜோதிர்லிங்கமாக வருங்காலத்தில் நாம் அந்த ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்து மகத்துவத்தை பற்றியும் நாம் சொல்லலாம். ஆக லிங்க வடிவத்தில் இப்படித்தான் பகவான் சிவபெருமான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆக எல்லா சேத்திரங்களிலும் நாம் லிங்கமாக கொண்டாடுவதற்கு காரணம் இந்த கதை தான். இது சவுனக ரிஷி எல்லா ரிஷிகளுக்கும் 18,000 ரிஷிகளும் கேட்கும்போது இந்த கதையை சொல்லுகிறார். ஸோ இந்த சிவராத்திரி என்று யார் இந்த மகாத்மியத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானுடைய பூரண ஆசீர்வாதமும் பக்தியிலே பூரணத்துவம் அடைவதற்கும் எல்லா விதமான தடைகளும் நீங்கி ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை பெற்று சீரும் சிறப்புமாக இந்த சிவராத்திரியை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் இதை கதையை கேட்பவர்கள் எல்லோரும் சிவபெருமானுடைய பூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று சொல்லி இந்த கதையை முடித்துக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா.